வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் கதையின் 7வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரோஜினி கல்பனாவை தன் அருகில் உட்கார வைத்து அவள் தலையை தடவி கொடுத்தாள். மேடம் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்த அவளை, இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எல்லாம் இல்லத்துக்கு போய் பேசிக்கலாம் என்று அவளை அமைதிப்படுத்தினாள். சாந்தி இல்லத்தில் அவர்களை மற்ற எல்லோரும் வரவேற்றனர். யாரோ ஒரு புது பெண்ணை மேடம் அழைத்து வருவதை பார்த்து கண்களை உயர்த்தினாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை. கல்பனாவை தன்னுடன் தன் அறைக்கு அழைத்து சென்ற சரோஜினி, இப்ப சொல்லுமா என்றாள். அவளின் அந்த ஆதரவான அன்பான பேச்சு கல்பனாவை கதற வைத்து விட்டது. சரோஜினியின் மடியில் படுத்து அழுது தீர்த்து விட்டாள். சற்று நேரம் அழுதவளிடம் சில் என்று ஆவின் பால் பாட்டிலை கொடுத்து, இத சாப்பிடுமா என்றாள். கல்யாணி, நான் யூகித்தது சரியாத்தான் இருக்கும் போல இருக்கு. இப்போ நீ போக சரியான இடம் ஏதாவது இருக்கிறதாமா? இல்லைன்னா தயங்காம நீ இங்கேயே தங்கலாம், சொல்லுமா என்றாள் சரோஜினி. எப்படி மேடம் உங்களுக்கு தெரிஞ்சது? என்னோட உள் மனசுக்கு இப்படித்தான் ஏதோ நடக்க போகுதுன்னு பட்டுதுமா. அதுவும் இல்லாம உன் வீட்டு வாசல்ல தொங்கின போர்டை பார்த்து உன் கண்ணில் தெரிஞ்ச பயம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு உறுதிப்படுத்திடுச்சு. அதனாலதான் அங்க பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்ல இல்லத்துக்கு வேண்டிய சில சாமான்களை எல்லாம் வாங்கிட்டு திரும்ப உங்க தெருமுனைக்கே வந்த. இப்ப சொல்லுமா, உனக்கு இங்க இருக்கிறதுக்கு சம்மதம் தானே? இல்ல வேற எங்காவது போகணும்னாலும் சொல்லு, கொண்டு விட சொல்ற. இல்ல மேடம், நான் உங்களோடைய இருக்கேன், உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா. என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கு தொந்தரவுன்னா உனக்காக வெயிட் பண்ணி உன்னை இங்க அழிச்சுக்கிட்டு வருவனா? உன் மனசு இப்ப ரொம்பவே கலங்கி இருக்கு. நீ சற்று ஓய்வு எடுத்துக்கோ, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வர என்றாள் சரோஜினி. படுக்கையில் படுத்த கல்யாணிக்கு தூக்கம் வரவில்லை. அப்பா பேசியது நினைவுக்கு வந்தது. அவரிடமிருந்து அந்த மாதிரியான பதிலை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவள் செய்தது மிகப்பெரிய தவறுதான் என்றாலும் பெற்றோர்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள் என்று திடமாக நம்பியிருந்தாள். இப்போது அவர் தன்னை உதறிவிட்ட நிலையில் எங்கு போவது என்று தெரியாமல் தவித்தாள். இவள் சிநேகிதி ஹரிப்பிரியாவெல்லாம் இவள் எங்கு போனதாக நினைத்து கொண்டிருக்கிறாளோ தெரியாது. மீராவோடும் தொடர்பே இல்லாமல் போய்விட்டது. வேறு எங்கு போவது என்று திணறிக் கொண்டிருந்த போதுதான் திரும்ப சரோஜினி வந்து கூப்பிட்டிருக்கிறாள். தன்னுடைய இந்த இக்கட்டான நிலையிலும் ஆண்டவன் இவளை கைவிடவில்லை. தனக்கு ஏதோ ஒரு வழியை காட்டியிருக்கிறார். இவளுக்கு முதலில் இருந்தே சரோஜினி மேல் சந்தேகம் வரவில்லை. கதைகளில் படித்திருக்கிறாள், பெண்களை கூட நம்பக்கூடாது, விபச்சார விடுதிகளுக்கு விற்று விடுவார்கள் என்று. ஆனால் சரோஜினியை பொறுத்தவரை அவளுடன் கூட எல்லா வயது பெண்களும் இருந்தார்கள். எல்லோருமே நல்ல மாதிரியாகவே இருந்தார்கள். அதனால் தான் அவளுடன் தைரியமாக வந்தாள். சாந்தி மகளிர் இல்லத்தை இவர்கள் அடைந்த போது மணி 9க்கு மேலாகி விட்டிருந்தது. சோழிங்க நல்லூரில் இருந்த அந்த இல்லம் வெளியில் இருந்து பார்க்கும்போது மிகவும் அழகாகவே இருந்தது. மிக அழகாக பராமரிக்கப்பட்ட தோட்டமும் விஸ்தாரமாக நிறைய புல்வெளிகளுமாக நேர்த்தியாக இருந்தது. ஒரு குட்டி ஃபவுண்டனும் அதன் நடுவில் ஒரு கிருஷ்ண பொம்மையுமாக பார்க்கவே அழகாக இருந்தது. மெயின் ஆபீஸுக்கும் சரோஜினிக்குமாய் ஒரு கட்டிடம், பின்பக்கம் சின்ன சின்னதாக வீடுகளுமாய் பார்த்ததுமே கல்பனாவிற்கு அந்த இடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சற்று நேரம் சென்ற பின் சரோஜினி மேடம் திரும்ப வந்தாள். கல்யாணி, எங்க இல்லத்துக்கு உன் வரவு நல்வரவாகட்டும். என்னம்மா, முதல்ல அலுப்பு தீர குழி, டிஃபன் கொண்டு வர சொல்லியிருக்க, சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டு எழுந்துரு, அப்புறம் பேசிக்கலாம். அப்போது கூட உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் உன் கதையை சொன்னால் போதும், நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கு ஒன்று உறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் சாந்தி இல்லத்தின் ஒரே இலக்கு யார் மனதையும் யாரும் நோகடிக்காமல் இருப்பதுதான். எனவே எதற்கும் கவலைப்படாத. இந்த இல்லத்தை உன் சொந்த வீடு போல் நினைத்து சுதந்திரமாக இருக்கலாம் நீ. அப்புறமா உனக்கென்று ஒரு ரூம் ஏற்பாடு செய்து தரேன் என்றாள். நன்றி அம்மா, நன்றி என்று சொல்லி அவள் காலை தொட்டு வணங்கினாள் கல்பனா. சரோஜினி தனக்கென்று வைத்திருந்த இடம் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு டைனிங் ரூம், ஒரு பாத்ரூம் ஆகியவற்றுடன் இருந்தது. அதையொட்டியே அவளின் ஆபீஸ் அறை, எங்கும் படு சொத்தம்,
ஒரு குப்பை, ஒரு அழுக்கு. பார்க்க முடியவில்லை. சரோஜினி குளித்துவிட்டு வந்த பின் இவளும் போய் குளித்துவிட்டு வந்தாள். டைனிங் ரூமில் இருந்த ஒரு அலமாரியில் இருந்த ராமபிரான் திருவுருவ படத்தின் முன் ஏற்றி வைத்திருந்த விளக்கின் முன் விழுந்து நமஸ்கரித்து பிரார்த்தித்தாள். அதற்குள் சூடாக பொங்கலும் வடையும் சாம்பாரும் வர இருவருமாக சாப்பிட்டார்கள். நீ படுத்து தூங்குமா, நான் இல்லத்தை ஒரு முறை சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன். இது என் தினப்படி வழக்கம் என்று புறப்பட்டு விட்டாள் சரோஜினி. புறப்படும் முன், சும்மா என் படுக்கையிலேயே படுத்துக்கோமா என்றாள். தயக்கமாய் பார்த்த கல்பனாவிடம், கொஞ்ச நேரம் முன்னால நீ என்ன அம்மானு கூப்பிட்ட இல்ல, உன்னையே அறியாம அது நிஜம்னே வச்சுக்கோ, நீயும் எனக்கு ஒரு பெண் தான் என்றவள் புறப்பட்டாள். கட்டிலில் வந்து படுத்த கல்பனாவுக்கு தூக்கம் கண்ணை சுற்றியது. எப்போதாவது மத்தியானத்தில் படுத்தால் பாட்டி திட்டுவாள், அது நினைவுக்கு வந்தது. கூடவே அப்பா அன்று காலை தன் குரல் காதில் விழுந்துதான் கத்தினாரோ அல்லது திருவேங்கடத்திடம் பேசுவதாக நினைத்து கொண்டு பேசினாரோ, அவர் கடுமையாக சொன்ன விதம் நினைவுக்கு வர துக்கம் பொங்கிக் கொண்டு வந்தது. காலையில் இருந்தே அந்த வேதனை மனதை ஒரு பக்கம் அரித்து கொண்டிருந்தாலும் இனிமேல் எங்கே போவது என்ற கவலை, பயம், அதற்கெல்லாம் முன்னால் வேதனை பலம் இழந்திருந்தது. இப்போது பத்திரமாக ஒரு இடத்தில் வந்து படுத்தவுடன் திரும்ப அந்த துக்கமே மேலோங்கி நின்றது. சரோஜினி மேடம் மட்டும் இன்று தன்னை கூட்டி வரவில்லை என்றால் என்ன பண்ணி இருப்போம் என்று நினைத்ததும் உடல் ஒரு தரம் சிலிர்த்து அடங்கியது. சில பேருக்கு சிலரை பார்த்ததும் பிரியம் வந்துவிடும், நம்பிக்கை வரும். அந்த எண்ணம்தான் அவளுக்கு சரோஜினியை பார்த்ததும் ஏற்பட்டது. இத்தனை துரதிர்ஷ்டத்தில் ஒரு அதிர்ஷ்டம்தான் சரோஜினி மேடத்தை சந்தித்ததும் அவருடைய ஆதரவு தனக்கு கிடைத்ததும் என்று நினைத்து கொண்டாள். நன்றாக தூங்கி பின் அவள் கண் விழித்த போது மதியம் மணி 2 ஆகிவிட்டது. பசியினால் தான் கண் விழித்திருக்க வேண்டும். தயங்கிக் கொண்டே எழுந்தவள் ஹாலுக்கு வந்தாள். அங்கே சோஃபாவிலேயே படுத்திருந்தாள் சரோஜினி. இவள் வந்ததை பார்த்ததும் அவள் எழுந்து, வாமா, பசிக்கலையா, சாப்பிடலாம் வா என்று அழைத்தாள். சாரிம்மா, நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நீங்க பாவம் இந்த சோஃபாவிலேயே முடங்கிட்டீங்களே என்று வருத்தப்பட்டாள். பரவாயில்லம்மா, வா, ரொம்ப நேரம் ஆகிட்டது, சாப்பிடலாம் என்றாள் சரோஜினி. அம்மா, நீங்களுமா சாப்பிடல? ஒரு கர்ப்பிணி பெண்ணை விட்டுட்டு கூட ஒருத்தர் சாப்பிடுவாங்களா? வா வா என்றவள் டைனிங் டேபிள் மேல் மூடி வைத்திருந்த பாத்திரங்களை திறந்தாள். முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி, ரசம், தயிர் என்று சிம்பிளான சாப்பாடு. எல்லா ஐட்டங்களையும் கேசரோலில் வைத்திருந்ததால் எல்லாமே சூடாகவே இருந்தது. இருவருமாக உட்கார்ந்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டார்கள். அம்மா, இந்த தட்டையெல்லாம் எங்க கழுவணும் என்று கேட்டாள் கல்பனா. வேண்டாமா, அதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் மூடி மட்டும் வைத்து விட்டால் போதும். அப்புறமா டீ கொண்டு வரும்போது கிச்சனில் இருந்து வரும் பெண்கள் இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். நீ வா, நாம அப்படி காலார கொஞ்சம் நடக்கலாம் என்றாள் சரோஜினி. அந்த காம்பவுண்டை ஒரு அரை பாகம் சுற்றி வந்தார்கள். தூரத்தில் இருந்தே சரோஜினி இவளுக்கு எல்லா இடங்களையும் காண்பித்து கொண்டே வந்தாள். சில குட்டி வீடுகள் இருந்தன. நீளமான கூடங்கள் 3 இருந்தன. அதில் ஒன்று சமையல் அறையும் மற்றொன்று டைனிங் ஹாலும் என்றாள் சரோஜினி. அதற்குள் ஒரு சின்ன அறுகோண மண்டபம் ஒன்று வரை நடந்திருந்தார்கள். அதன் பக்க சுவர்களில் அழகாக நல்ல பூங்கொடிகள் ஏற்றப்பட்டிருந்தன. பாதி வரை இருந்த பக்க சுவர்களில் உள் பக்கங்களில் உட்கார மேடைகள் இருந்தன. இருவரும் அதில் சற்று உட்கார்ந்தார்கள். கல்யாணி, உன்னை பத்தி சொல்றியோ இல்லையோ, நான் என்ன பத்தி சொல்றேன்? எங்க குடும்பம் பரம்பரை பணக்கார குடும்பம், நிறைய சொத்துக்கள். இந்த நிலத்தை எல்லாம் என் கொள்ளு தாத்தா மலிவா கிடைச்சதுன்னு வாங்கி போட்டார். எனக்கு புத்தி தெரிஞ்ச போதே எங்க வீட்டுல இருந்தது அம்மா, அண்ணா, அண்ணிதான். அண்ணா என்னை விட ரொம்ப பெரியவர். அவங்களுக்கும் கல்யாணமாகி நிறைய வருடங்களுக்கு குழந்தையே பிறக்கல. பாவம், வைத்தியம் என்றால் பார்த்த வைத்தியத்திற்கு கணக்கில்லை. வேண்டாத தெய்வங்களும் பிரார்த்தனைகளும் கிடையவே கிடையாது. என்ன பிரயோஜனம்? 2-3 தரம் அபார்ஷன் ஆனதோடு சரி. ரொம்ப வருத்தத்தில் எல்லோரும் மூழ்கி இருந்த போதுதான் ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொள்ளும் எண்ணம் வந்தது. ஒரு குழந்தையை தத்து எடுத்து கொள்ள போன இடத்தில் 4 குழந்தைகள் எங்களுக்கு பிடித்து போகவே அந்த 4 குழந்தைகளையும் கொண்டு வந்து வளர்க்கலாமே. நமக்கு இருக்கும் பணத்திற்கு அது நல்ல காரியமாகவும் இருக்குமே என தோன்றியது.
குழந்தைகளை எடுத்து கொண்டு வரும்போது அவர்களை வளர்ப்பதற்கு தனக்கு துணையாக கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நடுவயது பெண்மணியையும் கூடவே அழைத்து கொண்டு வந்து விட்டாள் என் அண்ணி. அதற்கப்புறம் யாரோ சொல்லி இன்னும் 4 குழந்தைகள் எங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்க. அதுபோல இன்னும் 2 பெண்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. நிறைய பேர் ஆகிவிடவே இந்த இடத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். மொட்டையாய் கூரை இல்லாமல் இருந்த இடத்தையெல்லாம் கூடங்களாகவும் சின்னதாக வீடு மாதிரியும் கட்டினோம். இப்போ நான் இல்லைன்னா இதையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வனிதாங்கிற லேடி இருக்காங்க. நல்ல நிர்வாகி. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அவங்க கூடத்தான் உன்னை தங்க வைக்கலாம்னு இருக்கேன் என்றாள். இதுவரை அவங்களோட யாரும் இல்லையா என்று மெதுவாக கேட்டாள் கல்பனா. போன மாசம் வரைக்கும் ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு வெளியூர்ல நல்ல வேலை கிடைச்சு போயிட்டா. அதனால 2 பேர் இருக்கக்கூடிய அந்த ரூம்ல தற்போது வனிதா மட்டும்தான் இருக்கிறாள். நீ அங்கேயே தங்கிக்கலாம். ரொம்பவே நல்ல பெண் வனிதா. மென்மையான சுபாவம். மேடம், உங்களை நான் ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போற? நான் கல்யாணமே பண்ணிக்கலையான்னு தானே? மன்னித்து விடுங்கள் மேடம் என்று சொல்லி தலை குனிந்தாள். உன் கேள்வியில ஒன்றும் தப்பில்லையேம்மா. எல்லாருக்குமே என்னை பார்த்தா வர சந்தேகம்தான் இது. சொல்றேன் கேளு. எனக்கு கல்யாண வயசு வரச்சே எங்க அம்மாவும் மற்ற அம்மாக்களைப் போல வரன் பார்க்க ஆரம்பித்தாள். அப்போதுதான் எங்க அன்னிக்கு ரொம்ப மும்முரமாக குழந்தை பிறப்பிற்கான வைத்தியம் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. கூடவே ஜோசியர்கள் சொன்ன பரிகாரங்கள் இத்தனையும் பண்ணி கடைசியில் அபார்ஷன் தான் கண்ட பலன். அண்ணி என்கிட்ட ரொம்பவே பிரியமா இருப்பா. அண்ணாவோ பாசமழை பொழிகிறவர். அவங்களும் சரி அம்மாவும் சரி படுற வேதனையை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கும். எல்லாமே வெறுப்பா இருக்கும். பாதி நாட்கள் சமைச்சு வச்சதெல்லாம் சீந்துவார் இல்லாமல் அப்படியே கிடக்கும். இந்த நிலையில என்னை பெண் பார்க்க நிறைய பேர் வந்தாங்க. பாதி பேர் என் அழகுக்காகவும் மீதி பேர் எங்கள் செல்வத்திற்காகவும் கல்யாணம் செய்து கொள்வதாக சொன்னார்கள். ஆனால் எதுவும் தகையவில்லை. அடுத்தது அம்மாவும் படுத்த படுக்கையாயிட்டாள். அவளோடு இருக்கிறதிலேயே என் பொழுது கழிந்து விட்டது. அப்போதுதான் நான் தீர்மானம் செய்தேன், கல்யாணமே செய்து கொள்வதில்லைன்னு. நான் தீர்மானமா மறுத்ததுனால தான் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நானும் போயிட்டா என் அம்மாவையும் என் அண்ணா அண்ணியையும் யார் பார்த்துப்பாங்க? என் மேல அன்பையும் பாசத்தையும் வெள்ளமா பொழிகிற இவங்களை விட்டுட்டு நான் என் சுகம்னு போயிட முடியுமா? அப்படி போனா அது நன்றி கெட்டத்தனமா இருக்காது? கல்பனாவுக்கு அந்த வார்த்தை சுருக்கென்று தைத்தது. பாட்டியின் நினைவு வந்தது. அந்த அன்பு தெய்வத்திற்கு எப்படியெல்லாம் துரோகம் செய்து விட்டோம். பெற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்திருந்தால் தான் இப்படி நடுத்தெருவில் நிற்கும் நிலையே உருவாகி இருக்காது. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் எல்லாம் தானாக தேடி கொண்டதுதானே. தன்னையே மிகவும் நொந்து கொண்டாள். என்னம்மா மௌனமாயிட்ட? மேல கேளு. அப்புறம் குழந்தைகளும் பெண்களுமாய் இந்த இல்லம் வளரவே கல்யாணம் என்கிற எண்ணம் அறவே என் மனசை விட்டு போயிட்டது. எனக்கு இந்த குழந்தைகள் மேல அக்கறை வரவிட்டு ஒருவேளை எனக்கு வர புருஷன் இதை தடுத்தா பொருளாதார ரீதியா இதை நடத்த கஷ்டமாயிடுமேன்னு தோணித்து. ஆச்சு, இப்ப எனக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுத்து. இப்படியே இருந்துட்டேன் என்றாள் சரோஜினி. உங்களுக்குன்னு ஒருத்தரும் இல்லையேன்னு நீங்க நினைக்கிறது இல்லையா மேடம் என்று கேட்டாள் கல்பனா. பெரிதாக சிரித்தாள் சரோஜினி. எனக்கு எத்தனை எத்தனை பெண்கள், எத்தனை பேரன் பேத்திகள் தெரியுமா? இங்க வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க யாருமே என்னை மறக்கிறதே இல்லம்மா. சில பேருக்கு நான் அம்மா, சில பேருக்கு நான் பாட்டி. முதல்ல இருந்து இங்க இருக்கிறவங்களுக்கு நான் அக்கா. எனக்கும் தனிமை உணர்வெல்லாம் வந்தது. தினம் தவறாமல் யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன். மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது நம்ம கையில தாமா இருக்கு என்றாள் சரோஜினி. நானும் உங்களை அம்மானே கூப்பிடட்டுமா அம்மா என்று நெகிழ்வோடு கேட்டாள் கல்பனா. இதுக்கு எதுக்குமா இத்தனை தயக்கம்? தாராளமா அம்மானே கூப்பிடு. அம்மான்றது எத்தனை அற்புதமான வார்த்தை தெரியுமா? வா, மணி 5 ஆயிடுத்து. நாம் எல்லாம் சேர்ந்து தியான அறைக்கு போகலாம் என்றாள். அங்கிருந்த ஒரு கூடத்தில் ஒரு பாதையை தடுத்து பூஜை ரூமாக ஆக்கியிருந்தார்கள். அழகான லட்சுமி தேவியின் விக்கிரகம் அங்கு இருந்தது. இவர்களும் போய் உட்கார்ந்த பின் அங்கிருந்த எல்லோரும் கண் மூடி ஓம் என்ற ஓங்கார ஒலி எழுப்பி தியானத்தில் ஆழ்ந்தார்கள். 15 நிமிடங்கள் ஆனதும் ஒவ்வொருவராக போய் தேவிக்கு பூ போட்டு வணங்கினார்கள். சிலர் ஸ்லோகம் சொன்னார்கள். கல்யாணி, உனக்கு பாட தெரியுமா? தெரிஞ்ச ஒரு பாட்டு பாடேன் என்றாள் சரோஜினி. சற்றே தயங்கியபடி ஆரம்பித்தாலும் அதன் பிறகு பளிச்சென்று நீ இறங்கா எனில் புகழேது என்ற பாட்டை பாடினாள்.
எல்லோரும் அவளை வியப்புடன் பார்த்தார்கள். ரொம்ப நன்னா பாடுறியே, சொல்லின்னு இருக்கியா என்று கேட்டாள் சரோஜினி. ஆமாம் அம்மா, கச்சேரி லெவலுக்கு நிறைய உருப்படிகள் சொல்லி கொடுத்திருக்கிறாள் என் அம்மா என்றாள் கல்பனா. ரொம்ப சந்தோஷம் என்றாள் சரோஜினி. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் எல்லோருக்கும் உணவு கூடத்தில் சாப்பாடு. எளிமையான உணவு அன்பாக பரிமாறினார்கள். சாப்பிட்டதும் சரோஜினி கல்பனாவிடம், நீ இன்னிக்கே வனிதாவோட ரூமுக்கு போய் படுத்துக்கோமா, நான் வனிதா கிட்ட சொல்லிட்டேன், எதையும் நினைக்காம நல்லா தூங்கு என்றாள். அங்கு வந்திருந்த வனிதா, வாமா கல்யாணி என்று இவளை கூட்டிக் கொண்டு தன் அறைக்கு போனாள். அறை என்ற பேரே ஒழிய அதுவும் ஒரு சின்ன வீடுதான். ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம், ஒரு பால்கனி என்று எல்லாம் வசதியாக இருந்தது. பெட்ரூமில் 2 கட்டில்கள் இருந்தன. இவள் அங்கு போவதற்குள் இவள் சாமான்கள் எல்லாம் அங்கு வந்து விட்டிருந்தன. வனிதாவும் வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தாள். ஹாலில் ஒரு பெரிய அலமாரியில் கிருஷ்ணர் படம் வைத்து விளக்கேற்றி இருந்தாள். மற்ற அலமாரிகளில் ஆன்மீக புத்தகங்கள் நிறைய இருந்தன. வனிதா படுத்ததும் உறங்கிவிட்டாள். கல்பனாவுக்கு அதுவரை எல்லோருடனும் இருந்ததால் மனதில் ஓரத்தில் மறைந்திருந்த கவலைகள் எல்லாம் இப்போது வெளியே வந்து புதியாட்டம் போட்டன. காலையில் அப்பா பேசியது, ரவி ஏன் தன்னை இப்படி விட்டுவிட்டு திடீரென்று போகணும்? தான் எந்த வகையிலாவது இதற்கு காரணமா? ரவி இல்லாமல் எப்படி இருக்கப் போகிறோம்? மேல்கொண்டு தன் எதிர்காலம் என்ன? வயிற்றில் சிசு வேறு வளர்கிறதாமே. பிறந்தால் என்ன செய்ய போகிறோம்? நிரந்தரமாக இங்கேயே தங்கிவிட முடியுமா? இதுபோல் 100 கேள்விகள் அவளை தேளாக கொட்டின. தலையை பிய்த்து கொள்ளலாம் போல் இருந்தது. ரவி தன்னை விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டான் எனும்போது மேலே என்ன செய்வது, எங்கே போவது? உமா சேகரை தொந்தரவு செய்யாமல் புறப்படணும், ஏற்பாடுகளை கவனிக்கணும் என்பதில் இருந்து மனது அப்போது எப்படியும் அம்மா அப்பா தன்னை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். என்ன ஒரு 100 திட்டு வசவு, ஏன் அடி உதை எல்லாவற்றிற்கும் தயாராகத்தான் வந்திருந்தாளே ஒழிய அப்பா அம்மா சென்னையை விட்டே போயிருப்பார்கள் என்றோ, தன் செய்கை பாட்டியை கொஞ்ச விட்டிருக்கும் என்பது மாதிரியான அதிர்ச்சிக்கோ அவள் மனதளவில் கூட தயாராக இல்லை. காலையில் சரோஜினி அம்மா தன்னை கூட்டிக் கொண்டு வராவிடில் ரோடிலேயே நின்று கொண்டு என்ன முடிவு எடுத்திருக்க முடியும்? ரவி, நான் என்ன தப்பு செய்தேன் ரவி? ஏன் இப்படி செய்தீர்கள் என்ற மனதில் கேட்டுக்கொண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டே தன்னை அறியாமல் தூங்கி போனாள். என்னம்மா, ராத்திரி நல்லா தூங்குனியா என்று கேட்டாள் வனிதா காலையில் எழுந்தவுடன். ரொம்ப நாழி தூக்கமே வரல, அதான் எழுந்திருக்க நாழியாகிவிட்டது என்றாள் கல்பனா வெட்கத்துடன். அதனால் என்னம்மா, உனக்கு எப்படி வேணுமோ இருக்கலாம்மா, இங்க இது உன் இடம்னு நினைச்சுக்கோ என்றாள் வனிதா. இன்னைக்கு நானே டீ போட்டிருக்கேன், வா வந்து சாப்பிடுமா என்று முகம் கழுவி வந்த கல்யாணிக்கு டீயை ஊற்றி கொடுத்தாள். வேணுமானால் நாமே சமைச்சுக்கலாம், அதுக்கு எல்லா சாமானும் இங்கேயே இருக்கு. ஆனா நான் அநேகமா டைனிங் ஹாலுக்கு போய் தான் சாப்பிடுவேன். நீ என்ன பண்ண போற என்று கேட்டாள் வனிதா. நானும் அங்கேயே வரேன்கா என்றாள் கல்பனா. வனிதாவை அக்கா என்று கூப்பிடுவது அவளுக்கு மிகவும் இயல்பாக வந்தது. ஆனா அங்க என்னை பார்த்து எல்லாரும் என்ன கேட்பாங்களோ, உங்களுக்கும் தர்ம சங்கடமா இருக்கும் என்றாள். அந்த மாதிரி கவலையெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். இங்க யாரும் யாரையும் எதற்காகவும் அனாவசியமான கேள்விகள் கேட்கவே மாட்டார்கள். இது இங்கு எழுதப்படாத விதி, எல்லோரும் கடைபிடிக்கும் விதி. கேள்விகள் கேட்டு அடுத்தவர் மனதை நோக அடிப்பது, வம்பு பேசுவது, பொறாமைப்படுவது போன்ற எண்ணங்கள் யாருக்காவது தவறி போய் வந்தால் கூட கண்டிப்பாக இந்த சாந்தி இல்லத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை, வெளியேற்றப்படுவார்கள் என்பது இங்கிருக்கும் எல்லோருக்கும் சர்வ நிச்சயமாக தெரியும் என்றாள் வனிதா. இங்கு எல்லா இடங்களையும் நான் பார்க்கலாமா, எல்லோரையும் சந்திக்கலாமா என்று கேட்டாள் கல்பனா. 2 வருடமாக பகல் பொழுதெல்லாம் தனியாகவே இருந்து அலுத்து போன மனதிற்கு இங்கு பல பெண்களை பார்க்க முடியும் என்பதே மிகவும் ஆறுதலாகவும் உற்சாகமாகவும் இருந்தது. தாராளமா போகலாம், எல்லோரும் ஒத்த மனம் உடையவர்கள்தான், எங்கு வேணும்னாலும் சுதந்திரமாக போய் வாமா என்றாள் வனிதா. பிறகு இருவரும் குளித்து சுவாமி நமஸ்காரம் செய்து பின் டிஃபன் சாப்பிட கூடத்துக்கு போனார்கள். அங்கு நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருக்க சிலர் தோசை ஊற்றி கொண்டிருந்தார்கள். எல்லோருக்கும் கல்பனாவை அறிமுகப்படுத்தி வைத்த வனிதா அவர்களையும் கல்பனாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள்.
எல்லோர் கண்களிலும் இவளின் அழகை பார்த்து ஆச்சரியம். அவர்கள் எல்லோரும் இவளை கைகூப்பி வரவேற்றார்கள். கல்யாணி, எனக்கு கொஞ்சம் ஆபீஸ் வேலை இருக்குமா, நீ ஒரு சுத்து சுத்திட்டு வா என்ற வனிதா ஆபீஸ் ரூமிற்கு போனாள். அவள் சென்ற பின் கல்பனா சிறிது நேரம் டைனிங் ஹாலிலேயே இருந்தாள். அங்கிருந்த மற்றவர்களுடன் எல்லாம் பேசிக் கொண்டிருந்தாள். சமையல் அறையின் முக்கிய நிர்வாகி பாரு என்கிற பார்வதி. அவளுக்கு உதவிக்கு இன்னும் 3 பேர் இருந்தனர். எல்லோரும் ஒன்று போல் இந்த இல்லத்தை பற்றியும் சரோஜினி அம்மாவை பற்றியும் மிகவும் உயர்வாக பேசினார்கள். இந்த இல்லத்தில் இருப்பது கடவுளாக பார்த்து தங்களுக்கு கொடுத்த வரம் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாவம், எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் அடிபட்டவர்கள், துணை இல்லாதவர்கள். அவர்களில் ராஜிக்கு மாத்திரம் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாம். அதை இந்த ஆசிரமத்து பிள்ளைகள் இன்னும் கொஞ்ச பேர் படிக்கும் பள்ளியில் சேர்த்திருக்கிறார்கள். குழந்தையே இங்கு வந்துதான் பிறந்ததாம். பிள்ளை பேரின் போது ரொம்ப நன்றாக கவனித்து கொண்டார்களாம். இதை கேட்டதும் இவளுக்கு மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. ஆமாம், இனி எங்கு இருக்கப் போகிறாள்? இதைவிட நல்ல இடம் இனி எங்கு கிடைக்கும்? ரவி சரியாக இருந்து தன் குடித்தனம் நீடித்திருந்தால் இந்த எண்ணம் தோன்றுமா? சரி, அவன்தான் அப்படி செய்து விட்டான் என்றால் அப்பாவும் அப்படி கோபித்து கொண்டாரே. ஆனால் அவர் செய்தது ஒன்றும் தப்பில்லை. தான் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு என்று நினைத்து கொண்டாள். மொத்தத்தில் ஆசிரம அமைப்பெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டாள். 4 ஆயாக்கள் இருந்தனர். அதில் ஒருவர் அங்கிருந்த 3 மூதாட்டிகளை பார்த்து கொண்டாள். தவிர நிறைய சிறுமிகள், 1-2 சிறுவர்களும் இருந்தனர். இங்கிருப்பவர்களில் பல பேர் ஆதரவில்லாதவர்கள் என்றாலும் சில பேர் ஒரு தொகை சாப்பாட்டுக்கும் தங்குமிடத்திற்காகவும் கொடுத்து தங்குகின்றனர். தோட்டக்காரர்கள் 2 பேர், காவலாளிகள் 2 பேர் இருக்கிறார்கள். வெளியே போய் சாமான்கள் வாங்குவது, மற்ற நிர்வாகங்கள் எல்லாமே வனிதாவுடைய பொறுப்புதான். வேன் ஒன்றும் கார் ஒன்றும் இல்லத்திற்கு இருந்தன. இரவில் குழந்தைகளுடன் பெரியவர்கள் சிலரும் பெரிய கூடத்தில் படுத்துக் கொள்வார்கள். ஆசிரமத்தில் இருந்த சில பெண்கள் வேண்டியவர்களுக்கு வேண்டிய இடத்தில் எல்லாம் கொண்டு கொடுப்பது என்கிற மாதிரி வேலைகள் எல்லாம் பார்த்து கொள்வார்கள். எல்லோரும் கலகலப்பாக மரியாதையுடன் பழகினால்தான் இத்தனை விவரமும் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பெண் வந்து சரோஜினி மேடம் கூப்பிடுவதாக சொன்னாள். ஆபீஸ் ரூமில் இருக்கிறாராம். அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டு உடனே கிளம்பினாள் கல்பனா. ஆபீஸ் அறையிலேயே வனிதாவும் இருந்தாள். வாமா, உட்கார் என்று அன்பாக கூப்பிட்டாள் சரோஜினி. என்னம்மா, எல்லாவற்றையும் சுத்தி பார்த்தாயா? உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டாள். ரொம்பவே பிடித்திருக்கிறதம்மா. கடவுள் உங்கள் அறிமுகம் எனக்கு கொடுத்ததற்கு நான் நன்றி சொல்லி மாளாது. நேற்று காலையில் நான் இருந்த நிராதரவான நிலை என்ன, இப்போது இருக்கும் நிலை என்ன, என்னால் நம்பவே முடியவில்லை. அம்மா, உங்களை கடவுள் காட்டி கொடுக்கலேனா என் நிலைமை என்னவாகி இருக்கும் என்று நினைத்தாலே நெஞ்சமெல்லாம் நடுங்குகிறது என்ற கல்பனா அவளை கை கூப்பி வணங்கினாள். ஆமாம்மா, பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்புங்கிறது கிடையாது உலகத்துல. அதுவும் உன்னை மாதிரி அழகான இளம் வயது பெண்களுக்கு ரொம்பவே அபாயம்தான். என்னவோ எனக்கு உன்னை பார்த்த போது நீ நிராதரவா இருக்கேன்னு தெரிஞ்சதுனால உன்னை தொடர்ந்து வந்தேன். அது நல்லதா போச்சு என்றாள் சரோஜினி. அக்காவுக்கு உன்னை பார்த்ததுமே அவங்க அண்ணி மாதிரி இருந்ததாம். கல்யாணி, நீ அவங்க அண்ணி படத்தை பார்த்தியானா தெரியும் என்றாள் வனிதா. ஆமாம் கல்யாணி, எங்க அண்ணிக்கு ஒரு பெண் இருந்ததுன்னா உன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். அதான் உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்றாள் சரோஜினி. அப்படியாம்மா, நான் இத்தனை பாவத்திலும் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. நீங்க இவ்வளவு அன்பா இருக்கும்போது என்னை பத்தியும் நான் சொல்றேம்மா என்ற கல்பனா. நான் இதே சென்னையில மயிலாப்பூர்ல பிறந்து வளர்ந்தவதான். நீங்க சொன்னீங்களே நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு, அதான் என்னோட இந்த நிலைக்கு காரணம். பாழாய் போன காதலால வந்ததுதான் எல்லாமே என்று ஆரம்பித்து மொத்த விஷயங்களையும் சொன்னாள். ஒன்றையும் மறைக்கவில்லை, மறைக்க தோன்றவில்லை. சரி, நடந்தது எல்லாமே துர்பாகியமானதுதான். எல்லாம் வயசு கோளாறு, என்ன செய்ய முடியும் என்றாள் சரோஜினி. அக்கா, நீங்க வேணா அவ அப்பா கிட்ட பேசி பார்க்குறீங்களா என்றாள் வனிதா. ஐயோ, வேண்டவே வேண்டாமா. அப்பா கையில நான் மாட்டினா கொன்னே போட்டுடுவார். அந்த அளவு வெறுப்புல இருக்கார். அவருக்கு உயிரான அவர் அம்மா என்னால போயிட்டதனால அவர் என்னை ஒரு கொலைகாரியா தான் பார்க்கறார். அவர் வரைக்கும் அவர் பண்ணது சரிதானம்மா.
சரி, உன் கணவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாமா என்று கேட்டாள் சரோஜினி. அம்மா, அதுவும் வேண்டாம். அவர் ஏதோ இக்கட்டுனால தான் என்னை விட்டுட்டு போயிருக்கார். கடவுள் மனசு வச்சா, என் விதி நல்லபடியா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருமா. சரி, உன்னை நான் எதுக்கும் வற்புறுத்த மாட்டேன். உன் விருப்பத்துக்கு மாறா எதுவும் செய்யவும் மாட்டேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். உனக்கு இப்போ எத்தனை நாள் ஆறது என்று கேட்டாள் சரோஜினி. 60 நாள் ஆறதம்மா. ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுத்து. சரி, நீ எக்காரணம் கொண்டும் இந்த குழந்தையை அழிக்க நினைக்க கூடாது. என்ன சொல்ற என்றாள். இல்லம்மா, எனக்கு அந்த மாதிரியான எண்ணமே இல்லை. ஆனா அதை பெறுவது எப்படி? எனக்கு யார் உதவி? அப்புறம் எப்படி வளர்ப்பேன்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் என் மனசை ரொம்பவே ஆட்டி படைக்கிறதம்மா என்றாள் கண்களில் நீர் மல்க. கவலைப்படாதம்மா. என்னை யாராவது நாடி வந்தாலே நான் அவங்கள முழுசா பார்த்துப்பேன். உன்னை நானே பார்த்து கூட்டி வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுடுவனா? நான் மட்டும் இல்ல, இங்க எல்லோருமே உன்னை பார்த்துப்பாங்க என்றாள் சரோஜினி. ஆமா கல்யாணி, அக்கா சொன்னது சொன்னதுதான். மனசை போட்டு அலட்டிக்காத என்று வனிதாவும் சொன்னாள். திடீரென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்த கல்பனா சரோஜினியின் கால்களில் வீழ்ந்தாள். அம்மா, உலகில கடவுள்னு ஒருத்தர் இருக்காராங்கிற சந்தேகம் எனக்கு பல தடவை வந்ததுண்டு. இருக்கிறார் அம்மா, நிச்சயம் இருக்கிறார். அதுவும் உங்கள் உருவில் என்று சொல்லி தேம்பினாள். அவளை தூக்கி தன்னுடன் அணைத்து கொண்ட சரோஜினி, இதப்பார், நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம் உனக்கு என்றாள். கண்களை துடைத்து கொண்ட கல்பனா, அம்மா, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அத இன்னும் என் நகைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல என்றாள். இதெல்லாம் ஏமா சொல்ற? இந்த இல்லத்துக்கு நிறைய நன்கொடைகள் எல்லாம் வருது. இப்போ நீ உன் நகையெல்லாம் கொடுக்கற அளவுக்கு ஒன்றும் ஆயிடல என்றாள் சரோஜினி. சரி வனிதா, நீ நாளைக்கே கல்யாணியை டாக்டர் கிட்ட கூட்டி கொண்டு போயிட்டு வா. கல்யாணி, நீ ஹிந்தி படிச்சிருக்கையா என்று கேட்டாள் சரோஜினி. ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்து +2 வரை ஹிந்தி படிச்சிருக்கேன். எப்பவும் நான் தான் ஸ்கூல்ல ஹிந்தியில ஃபர்ஸ்ட் ரேங்க் என்றாள் கல்பனா ஆர்வமாக. இப்பவே இத்தனை ஆர்வமாக குழந்தைத்தனமாக இருக்கிறாளே, இவள் அழகோடு இந்த குழந்தைத்தனமும் சேர்ந்துதான் அந்த ஆளை இவள் பக்கம் இழுத்திருக்கும் என்று நினைத்து கொண்டாள் சரோஜினி. சரி, நீ ஒன்று பண்ணு. ஆசிரமத்தில் குழந்தைகள் சில பேர் ஹிந்தியில் ரொம்பவே வீக்காக இருக்காங்க. நீ அவங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பி. பெரிய லீவில் இருந்து பாட்டு சொல்லிக் கொடு. அதில் ஆர்வம் இருக்கிறவங்களை பள்ளிக்கூடத்திலிருந்து வர சொல்ற. நீ இல்லத்துக்கு உதவியா இருந்துட்டா அப்புறம் உனக்கு என்ன தயக்கம்? உன் கையில பணமா வச்சிருக்க வேண்டாம். ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு அதுல போட்டுடு. வனிதா உனக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்வாள் என்றாள் சரோஜினி. கூடவே மத்தியான பொழுதையெல்லாம் வீணாக்காம வர வருஷம் +2 பரீட்சை எழுத தயார் பண்ணிக்கோ. ஆமா, நிச்சயமா நீ மேல படிக்கணும். உன்னால படிக்க முடியும், சரியா என்று அவள் கேட்டதும் தன் அம்மாவே கேட்பது போல் உணர்ந்த கல்பனா பலமாக தலையாட்டினாள். உடம்ப பார்த்துக்கோ, நன்னா சாப்பிடு, தியானம் பண்ணு. பிரசவ காலத்துல யார் பார்த்துப்பாங்கன்னு தேவையில்லாம கவலைப்படாத. நாங்க எல்லாம் இருக்கோம். சரி, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா என்றாள். எழுந்த கல்பனாவை திரும்ப, ஏமா கல்யாணி, நிஜமாவே சொல்லு, உனக்கு உன் அப்பா அம்மாவை தொடர்பு கொள்வதிலேயோ உன் புருஷனை தேடுறதிலேயோ விருப்பம் இல்லையா என்று கேட்டாள் சரோஜினி. சட்டென்று மறுபடியும் அவள் கால்களில் வீழ்ந்தாள் கல்பனா. எனக்கு இனிமே அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். நான் பிஞ்சில படுத்ததுனால வெம்பல் தான். மன வாழ்க்கை என்கிறதெல்லாம் மறந்துடுறேன். அதான் எனக்கு நல்லது என்றாள். இத்தனை தெளிவா இருக்கும் நீ எதுக்கு தான் உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிண்டியோ? எல்லாம் விதி. நீ போய் நான் சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பி. மனசு அலைய விடாத என்றாள் சரோஜினி. அவர்கள் இருவரும் வேலையை தொடர கல்பனா தன் அறையை நோக்கி நடந்தாள். தினமும் போலவே அன்றைக்கும் தன் வீட்டில் திருவாராதனம் முதலியவற்றை முடித்து தன் மனைவி வேதா கொண்டு வந்த பிரசாதத்தை பெருமாளுக்கு நிவேதனம் செய்து முடித்தார் திருவேங்கடம். வழக்கம் போல தீர்த்தம் வாங்கி கொண்ட வேதாவிடம், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எதிரில் இருந்த பார்த்தசாரதி பெருமாள் கோவிலை பார்க்க நடந்தார். கோவிலுக்கு போய் வந்து அவர் சாப்பிட இலை முன் உட்கார்ந்தால் மணி 8:30 என்ற அர்த்தம். கையில் ஒரு பிளாஸ்கில் காஃபியும் இன்னொரு பிளாஸ்கில் குடிக்க ஜலமுமாக அவர் புறப்பட்டு விட்டால் மணி 9:15 என்று அர்த்தம். பிறகு மோட்டார் பொருத்திய சைக்கிளில் மயிலாப்பூரில் இருக்கும் ஆபீஸுக்கு கிளம்பி விடுவார். இந்த வழக்கங்களில் எதுவுமே இத்தனை வருடங்களாக மாறியது கிடையாது.
அதே திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவில் எதிரேதான் வாசம். அதே பக்தி. சாயந்தரம் 7 மணிக்கு வந்து சந்தியா வந்தனம், சகசரநாமம், சாப்பாடு, 1 மணி நேரம் ஆன்மீக புத்தகங்கள் படித்தல், பிறகு பாலை அறிந்துவிட்ட படுக்கை. அவர் பழைய வழக்கங்களின்படி வளர்க்கப்பட்டவர்தான். ஆனால் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பது போன்ற நல்ல கொள்கைகளுக்கும் அவரிடம் குறைவில்லை. பார்க்க போனால் நம் பெரியவர்கள் எல்லாம் பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களா என்ன? பெண்களை கீழே போட்டு மிதிப்பது எல்லாம் இடையில் வந்த பழக்கங்கள் தானே. அளவான அழகான குடும்பம். பையன் படித்து முடித்து நல்ல வேலைக்கு போயாகிவிட்டது. வேதாவின் தம்பி பெண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தாயிற்று. மாமியாரும் மாட்டுப் பெண்ணும் ரொம்பவே ஒற்றுமை. பையனோ நாள் கழித்து பிறந்தவன் என்றால் இனி தனக்கு பிள்ளை மரத்தாகி விட்டது என்று வேதா நினைத்த போது பிறந்தவள் வசுமதி. அதனால் ரொம்பவே செல்லம். ஆனாலும் அவளையும் கண்டிப்பாகத்தான் வளர்த்தார். அதுவும் இந்த 2 வருடங்களில் கண்டிப்பு கூடித்தான் போய்விட்டது. ஆமாம், கல்பனா தானாகவே போய் கல்யாணம் பண்ணி கொண்டதும் பிச்சம்மாள் தவறி போனதும் நடந்து இப்போது 2 வருடங்களாகிவிட்டது. சரியாக அந்த நேரம்தான் வசுமதி SSLC முடித்திருந்தாள். பிச்சம்மா போனதுமே ராமமூர்த்தி திருவேங்கடத்தை கட்டிக்கொண்டு அத்தனை விஷயத்தையும் உள்ளபடி சொல்லி கதறி தேர்த்து விட்டார். பாவம், அவர் வேறு யாரிடம் மனதில் உள்ளதை சொல்லிக் கொள்ள முடியும்? திருவேங்கடம் என்றால் அவரின் அப்பா நாடில் இருந்து அவர்களிடம் வேலை செய்பவர். வீட்டிற்கு வந்த திருவேங்கடம் 2-3 நாட்கள் வரை கூட ரொம்ப சோகமாக இருந்தார். வேதா அவரிடம், இப்ப என்ன பிச்சம்மா மாமி ஏதாவது நண்டும் செண்டுமா குழந்தைகளை விட்டுட்டு அறியாத வயசுல போயிட்டாளா என்ன? எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கா. கீழ்கிளைகள் நன்னா இருக்கிறச்சு, அனாயாச மரணம் கிடைச்சிருக்கு, விடுங்கோ என்றாள் இவரை தேற்றும் முகமாக. அதன் பிறகுதான் இவர் யாரிடமும் சொல்லாதே என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டு கல்பனா விஷயத்தை சொன்னார். கேட்ட வேதாவுக்கு ஒரே ஷாக். பெண் குழந்தைகள் ரொம்ப அழகா இருந்தாலே ஆபத்துதான் என்றாள். நம்ம வசுவும் அழகாத்தான் இருக்கா, அதுதான் பயம் டி, நினைச்சா வயிற்ற கலக்கிறது என்றார் திருவேங்கடம். போதும், நீங்களும் உங்க கற்பனையும் என்று சொல்லி எழுந்து போனாள் வேதா. ராமமூர்த்தி மலேசியா புறப்படும் முன் இந்த இந்திக்காரர்களிடம் வீட்டை வாடகைக்கு விடும்போது திருவேங்கடத்தை காட்டி, இவர் எங்க அப்பா காலத்துல இருந்து என்கிட்ட வேலை பண்ணிட்டு இருக்கார். இனிமேயும் நீங்க தயவு பண்ணி இவரை வேலைக்கு வச்சுக்கணும். அபாரமான இங்கிலீஷ் அவருடையது. ரொம்பவும் உண்மையான உழைப்பாளி. உங்களுக்கு அவர் பெரிய சொத்தாகவே இருப்பார் என்று சொல்லி திருவேங்கடத்திடம் ஒரு கணிசமான தொகையை வற்புறுத்தி கொடுத்து விட்டு, உங்களை விட்டுட்டு போறதுதான் இந்த வீட்டை விட்டு போறதை விட வருத்தமா இருக்கு என்றார். புதியவர்களுக்கும் திருவேங்கடத்தின் நேர்மையும் திறமையும் பிடித்துவிட அவரை மிகவும் பிரியமாகவும் கண்ணியமாகவும் நடத்தினார்கள். எல்லாவற்றையும் மனதில் அசை போட்டு கொண்டு படுத்திருந்த திருவேங்கடம், வேதா உள்ள வாங்கோ என்று கூப்பிட்டதும் தான் எழுந்து போனார். 2 நாளில் வசுமதி, அப்பா காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கணும்ப்பா என்றதும், காலேஜ் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், உங்க அம்மா கிட்ட வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கோ, ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்கிறேன், காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு புக்காத்துக்கு போற வழியை பார் என்று படபடவென்று சொல்லி முடித்து விட்டார். திக் பிரமை அடைந்த வசுமதி, இது என்னப்பா, அப்பா இப்படி புதுசா பேசுறாரே, என்ன நன்னா படிக்க வச்சு பெரிய வேலைக்கு அனுப்ப போறேன்னு சொன்ன அப்பாவா இப்படி பேசுறாரு? அவளுக்கு ஒரே அதிர்ச்சி. அம்மாவிடம் போய் ஒரு குரல் அழுதாள். சரி, நான் பேசி பார்க்குறேன், சமயம் பார்த்து பேசலாம் என்று அவளை சமாதானப்படுத்தின வேதா பிள்ளை மாட்டு பெண்ணுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்து கொண்டாள். ராத்திரி அவர் சாப்பிட்டு விட்டு சாவகாசமாக உட்கார்ந்திருந்த நேரத்தில் போய் பக்கத்தில் அமர்ந்தாள். இன்னைக்கெல்லாம் வசு சாப்பிடவே இல்லை, பாவமா இருக்கு என்று ஆரம்பித்தாள். என்ன பண்ணலாம் சொல்லு, ஏன் பயம் எனக்கு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இடைமறித்தாள் வேதா. அப்படியானால் ஆதியில் இருந்து அவன் மனசுல காலேஜ் படிப்புன்னு எல்லாம் ஆசையை வளர்த்திருக்க கூடாது, பாவம். என்ன பண்ணலாம், ஊர் இருக்கிற இருப்புல ஒரு கௌரவமான தகப்பனாய் ஏன் கவலை தப்பா என்று கேட்டார். அப்பா என்று அழைத்தபடி அவர் பிள்ளை வந்தான். பின்னாடியே மாட்டு பெண்ணும் என்ன என்று கேட்பது போல நிமிர்ந்து பார்த்தார் திருவேங்கடம். அப்பா, அம்மா எல்லாம் சொன்னாப்பா, வசு கண்டிப்பா மேல படிக்கணும்ப்பா, நீங்க தான் அடிக்கடி சொல்வீங்களே பெண்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம்னு என்றான் அவர் பிள்ளை ராமபத்ரன். இத பார், நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பிக்க போறேன், அது வரைக்கும் வீட்டுல இருக்க வேண்டியதுதான் என்று அவர் சொல்ல,
2 பேரோட 3வது பொம்மநாட்டியும் வீட்டுல இருந்தா உடம்பும் வாயும் தான் வளரும். தவிர வசுவுக்கு சட்டப்படி இன்னும் கல்யாண வயசு வரல. அவ நல்ல பொண்ணுப்பா, அனாவசியமா நாம பயப்பட வேண்டாம் என்றான் ராமபத்ரன். அதற்குள் திருவேங்கடம், வசு இங்க வா என்று கூப்பிட கூப்பிட அவள் வெளியே வரவே இல்லை. அவள் மன்னி அவளை இழுத்து கொண்டு வர வேண்டியிருந்தது. வந்தவளிடம் திருவேங்கடம், ஏமா அப்பா உனக்கு நல்லது எதுன்னு யோசிக்க மாட்டானாமா என்றார் கனிவாக. ஈசி சேரில் உட்கார்ந்திருந்த அவரின் முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு அழுத அவள், அப்பா நீங்க இப்பவே பார்த்த சாரதி பெருமாள் சந்நிதிக்கு வாங்கோ. நான் கற்பூரம் ஏத்தி வச்சு சத்தியம் பண்றேன், கல்பனா மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் என்றாள் ஆவேசமாக. அதிர்ந்து போன திருவேங்கடம் வேதாவை ஒரு முறை முறைத்தார். அம்மாவை ஒன்றும் சொல்லாதீங்கப்பா, எங்க எல்லோருக்கும் விஷயம் தெரியும்பா, எல்லா ஸ்கூல்லையும் இதுதான் பேச்சு என்றாள் வசுமதி. அப்பா ஒரு காலேஜில் 500 பேர் படிச்சா யாராவது ஒருத்தர் இப்படி பண்ணா எல்லாரையும் அப்படி நினைக்கலாமாப்பா என்று ராமபத்ரன் சொல்ல அவன் மனைவி சொன்னாள், நம்ம பக்கத்து வீட்டு பார்வதி மாமி வேலை பண்ற காலேஜில் தான் அவா பொண்ணையும் சேர்க்க போறா. வசுவையும் அங்கேயே சேர்த்தா 3 பேருமா ஒரே ஆட்டோவில் ஒன்னாவே போயிட்டு வருவா, ஒன்றும் பயமில்ல என்றாள். சர்தா எல்லாரும் பேசி வச்சுண்டுதான் வந்திருக்கேள், அவ இஷ்டப்படியே நடக்கட்டும், ஆக வேண்டியதை பாருடா ராமு என்று அவர் சொன்னதும், தேங்க்ஸ்பா, தேங்க்யூ சோ மச் என்று அவர் கையை பிடித்து கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள் வசுமதி. ஏமா நீ நல்லபடியா படிச்சா எனக்கு என்ன வலிக்கிறதாமா என்று அவளை உச்சியில் முத்தம் பதித்து ஆசிர்வதித்தார் திருவேங்கடம் முத்தாய்ப்பாக. 2 வருஷம் முந்தி நடந்த இந்த விஷயமெல்லாம் இன்று மொட்டை மாடியில் போட்டிருந்த கடப்பை கல் மேடையில் உட்கார்ந்திருந்த திருவேங்கடத்திற்கு நினைவு வந்தது. இந்த பழைய வீட்டில் இது ஒரு சௌகரியம். மொட்டை மாடியில் இந்த கடப்பை கல்லில் உட்கார்ந்துதான் சின்ன வயதில் படிப்பார். கல்யாணமான புதிதில் மனைவியோடு ஆசையாக சற்று நேரம் பேச வேண்டுமா, இதே கடப்பை கல்தான். இன்று 2 வருஷத்து பழசை நினைத்து பார்க்கவும் இந்த இடம்தான் தோதுப்பட்டது. மல்லாந்து படுத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்த அவருடைய இந்த மன உளைச்சலுக்கு காரணம் 2 நாள் முந்தி கல்பனா வந்துவிட்டு போனதுதான். அன்று இவருக்கும் அவளை பார்த்ததும் கோபம்தான் வந்தது. அதன் பிறகு அவள் பாவம் என்று ராமமூர்த்தியிடம் மலேசியாவுக்கு போனில் பேசியதும், அவர் ஓவென்று கத்தினதும், கல்பனா திரும்ப போனதும் எல்லாமே மனதில் ரொம்ப படாமலேயே நடந்து முடிந்துவிட்டது. அன்றைக்கு தோன்றாதது சாவகாசமாக அவருக்கு இன்றைக்குத்தான் உரைத்தது. கல்பனா நகை நட்டெல்லாம் போட்டுக்கொண்டு பளிச்சென்று தான் புடவை கட்டி கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் உடம்பில் ஒரு சோர்வும் கண்களில் ஒரு சோகமும் தெரிந்ததாக இப்போது தோன்றியது. அல்லது அது தன் பிரம்மைதானோ? எதாக இருந்தாலும் அன்றைக்கே அவளை சற்று நிறுத்தி எங்கு போகிறாள், என்ன விஷயம், கணவன் எப்படி என்றெல்லாம் சற்று விசாரித்திருக்கலாம் என்று இப்போது தோன்றியது. இதற்கென்ன செய்யலாம் என்று தனக்குள் தீவிரமாக ஆலோசித்தார். ராமமூர்த்தி கோபமாக இருந்தால் என்ன, இன்னொரு முறை போன் பண்ணி பார்க்கலாம். அவர் எடுத்தால் பேச வேண்டாம், வேறு யாராவது எடுத்தால் கல்பனா வந்துவிட்டு போனதை பற்றி சொல்லலாம். எப்படியும் அன்று கல்பனா போன் செய்ததையும் தான் கோபமாக பேசியதையும் அவர் வீட்டில் சொல்லி இருக்க மாட்டார். எனவே தான் போன் செய்யலாம். ஆபீஸ் நேரத்தில் நாளை காலையில் போன் செய்வதுதான் சரி என்று தீர்மானித்து கொண்டார். மறுநாள் இவர் போன் பண்ணிய போது எடுத்தது சாதனா. நல்ல காலம் என்று நினைத்து கொண்டு இவர் தான் யார் பேசுகிறேன் என்று சொன்னதும், சாதனா, மாமா நீங்களா, எப்படி மாமா இருக்கீங்க, இருங்க அம்மாவை கூப்பிடுறேன், அப்பா வீட்டில் இல்லை என்றாள். பரவாயில்லம்மா, உங்ககிட்ட விஷயத்த சொன்னா கூட போதும், கல்பனா வந்திருந்தாம்மா என்றார் திருவேங்கடம். அப்படியா மாமா, எப்படி இருக்காவா, எங்க இருக்காளா, நன்னா இருக்காளா என்று வரிசையாய் கேட்க, நன்னாத்தான் இருந்தா, ஆனா என்னவோ ரொம்ப சோர்வா தெரிஞ்சா. நான் அவளை அன்னைக்கு எதுவும் கேட்கல. சோர்வு ரயில்ல வந்ததாக இருக்கலாம், ஹைதராபாத்தில் இருக்கிறதா சொன்னா. தனியாத்தான் வந்திருந்தா. ஒருவேளை மாசமா இருந்தாலோ என்னவோன்னு இப்ப நினைச்சு பார்க்கறச்சே தோன்றது. அதுதான் விசாரிக்கலாமேன்னு தோணித்து. அவளுடைய போட்டோ ஏதாவது இருந்தா அனுப்பேம்மா, எப்படியாவது கண்டுபிடிக்க பார்க்குறேன் என்றார். போட்டோ தானே மாமா, கல்பனா தனியா எடுத்துட்ட போட்டோ கூட இருக்கு என்கிட்ட, அனுப்புற மாமா என்று அந்த வாக்கியத்தை சாதனா முடிக்கவில்லை. ஒரு அடி விழும் சப்தமும் ஐயோ அம்மா என்று அவள் அலறும் சப்தமும் கேட்டது.
போனை கையில் பிடித்தபடியே சிலையாக நின்றார் திருவேங்கடம். இடியாய் ஒலித்தது ராமமூர்த்தியின் குரல். ஏயா, அப்பா காலத்து மனுஷர்னு உமக்கு ஒரு கௌரவம் கொடுத்தா அதை கெடுத்து கொள்ளாம விட மாட்டீங்களா? அந்த ஓடுகாலி இருக்காளா இல்லையான்னு எங்களுக்கு இல்லாத கவலை உமக்கு எதுக்குய்யா? இன்னொரு தரம் ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுண்டா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன் என்று கர்ஜித்தார். ஏதோ பெரிய குரல் கேட்டு வித்யா பக்கத்து அறையில் இருந்தும் அன்று அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்த ரேணுகாவும் அவள் பிள்ளையும் ஓடி வந்தார்கள். வெளியே வந்த வித்யா விதிர்த்து போனாள். ரௌத்ராகாரமாய் நின்றிருந்த ராமமூர்த்தி, இதுதான் அவளை பற்றி இந்த வீட்டில் பேசின கடைசி பேச்சு. இன்னொரு தடவை யாராவது அவளை பத்தி இங்க பேசுனா நான் இத்தனை நாள் சொன்னது போல சந்நியாசியா போக மாட்டேன், தூக்கு போட்டுண்டுடுவேன். இதுதான் என்னோட முடிவு. பரவாயில்லைன்னா யாரை வேணும்னாலும் கட்டி அழுங்கோ என்று சொல்லிவிட்டு தடதடவென்று மாடி ஏறி போய்விட்டார். அதுவரை அப்படியே ஒரு சின்ன சிலை போல் கண்களில் நீர் வழிய நின்றிருந்த சாதனா பக்கத்து ரூமிற்கு ஓடி போய்விட்டாள். அவள் தாளிட்டு கொள்ளும் முன் தானும் உள்ளே அவசரமாக நுழைந்த ரேணுகா, நீ வீட்டுக்கு போப்பா, நான் அப்புறமா வர என்றாள் மகனை பார்த்து. உள்ளே நுழைந்த ரேணுகா கட்டிலில் படுத்து அழ ஆரம்பித்த சாதனாவை தன் மடியில் இழுத்து போட்டு கொண்டாள். எதுவும் பேசவில்லை. மௌனமாக அத்தையின் மடியில் படுத்து ரொம்ப நேரம் அழுது கொண்டிருந்தாள். மாடிக்கு போன ராமமூர்த்தியின் பின்னால் போன வித்யா உடனே அவரிடம் எதுவும் பேசவில்லை. ரொம்ப நேரம் கழித்து, உங்களுக்கு பிடிக்காத எதையும் நாங்க யாரும் நிச்சயம் செய்ய மாட்டோம். அவள் தன் வாழ்க்கையை தேடி கொண்டு விட்டாள் அதிக பிரசங்கித்தனமாய். அதுக்காக நான் என் வாழ்க்கையை ஒரு நாளும் தொலைத்து கொள்ள மாட்டேன், இது சத்தியம் என்றாள். கொஞ்ச நேரம் கழித்து ராமமூர்த்தியும் வித்யாவும் கீழே இறங்கி வர விட்டுத்தான் ரேணுகா தன் வீட்டுக்கு புறப்பட்டாள். ராமமூர்த்தியிடம் சாதனா அறை வாங்கிய அன்று இரவு ரேணுகா கணவரையும் பிள்ளையையும் சாப்பிட கூப்பிட்டாள். எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா என்றான் பிரகாஷ். இந்த பட்னியா படுத்தா உனக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு தெரியாதா? வா பேசாம, இல்லைன்னா நானும் சாப்பிட போறதில்ல. எனக்கு பசிதான், ஆனா நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் என்றாள். வந்து சாப்பிட உட்கார்ந்த பிரகாஷ், ஏமா உங்க அண்ணாவுக்கு இத்தனை ஆங்காரம்? அது என்ன வயசு வந்த பெண்ணை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் என்றான். ஏண்டா பழக்கமா அடிச்சுட்டு இருக்கானா என்ன? என்னமோ இன்னைக்கு பெரியவ பேரை எடுத்ததும் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். விட்டு கொடுக்க மாட்டியே உன் அண்ணாவ என்றான் பிரகாஷ். 3ஆம் நாள் பிரகாஷ் ரேணுகாவிடம் வந்து, அம்மா, நாம பத்துமலை முருகன் கோவிலுக்கு போகலாமா நாளைக்கு என்று கேட்டான். போகலாமே என்று ரேணுகா சொல்ல, சாதனாவும் அவ அம்மாவும் வரட்டும் என்றான் பிரகாஷ். ஏன்பா, உங்க 2 பேர் அப்பாக்களும் என்ன பாவம் செஞ்சாங்க? கோவிலுக்கு அவங்க வேண்டாமா? நாளைக்கு அவங்க 2 பேரும் ஆபீஸ் காரியமா சிங்கப்பூர் போறாங்க. திருட்டு பையா, தெரிஞ்சுதான் பிளான் போட்டிருக்க என்றாள் ரேணுகா. ஆமாம்மா, 2 நாளா மாமா வீட்டுக்கு போயிட்டு வர. சாதனா என் எதிர்த்தாப்புல கூட வரலம்மா. பாவம், நிஜமாகவே அவளுக்கு ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு தான் நினைக்கிறேன். தனியா கூட்டிட்டு போக உங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டார். ஓ, அதுக்கு தான் எங்களையும் கூப்பிடுறியா? சரி சரி, நாளைக்காக பெர்மிஷன் கேட்டு வைக்கிறேன் அண்ணா கிட்ட என்றாள் ரேணுகா. என்னோட செல்ல அம்மா என்ற அம்மா கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு நகர்ந்தான் பிரகாஷ். மறுநாள் நால்வருமாக பாட்டு கேவ்ஸ் என்று அழைக்கப்படும் பத்துமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பினார்கள். ஏற்கனவே ஒரு முறை போய் வந்த கோவில்தான் என்றாலும் அந்த கோவிலின் அழகும் அந்த மலையின் முன்னே இருக்கும் பிரம்மாண்டமான தங்க வண்ண முருகனின் அழகு சிலையும் யாரையுமே அந்த கோயிலுக்கு திரும்ப திரும்ப வரவழைக்கத்தான் செய்யும். கண்டவர்கள் அந்த கோவிலையும் முருகன் சிலையையும் மறப்பது ரொம்ப அபூர்வம். சாதனா முதலில் வரவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். வித்யா திட்டி ரேணுகா கெஞ்சி கொஞ்சி அவளை புறப்பட செய்ய வேண்டியிருந்தது. காரில் முன் சீட்டில் பிரகாஷுடன் உட்கார மறுத்துவிட்டாள். ரேணுகா முன் சீட்டில் பிள்ளையுடன் உட்கார, பின்னால் சாதனாவும் வித்யாவும் உட்கார கார் புறப்பட்டது. பிரகாஷ் ஏதோ பேசிக்கொண்டே வர ரேணுகாவும் வித்யாவும் தான் அவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. அவன் அடித்த எந்த ஜோக்கிற்கும் சாதனா சிரிக்கவே இல்லை. வா பெண்ணே, வீடு திரும்பும் முன் உன்னை கலகலவென்று சிரிக்க வைக்கிறேனா இல்லையா பார் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் பிரகாஷ். வித்யாவிற்கு பிரகாஷ் என்ன நினைத்து கொள்வானோ என்ற பயம். அவளை பொறுத்தவரை கல்பனா அப்படி செய்த பின் இவளை கல்யாணம் பண்ணி கொள்ள அவர்கள் சம்மதித்திருப்பதே பெரிய விஷயம். அவர்கள் மனதை இந்த பெண் நோகடித்து விடக்கூடாதே என்ற கவலை.
ரேணுகா அவளுக்கு கண்களாலேயே தைரியம் சொன்னாள். குகை கோவிலுக்கு சற்று தூரத்திலேயே முருகனின் திருவுருவம் தென்பட எல்லோரும் கை குவித்தனர். கீழே இருந்து பார்க்கும்போது கண்களுக்கு தெரிந்த படிக்கட்டுகள் செங்குத்தாக இருப்பது போலவும் நிறைய எண்ணிக்கையில் இருப்பதாகவும் பயமுறுத்தியது. என்னால ஏற முடியாது, போமா என்றாள் சாதனா. ரொம்ப நன்னா இருக்குடி நீ சொல்றது. 2 கிழவிகள் வாயை மூடிக்கொண்டிருக்கும் போது நீ என்னமோ பயப்படுறியே என்று அவளை கடிந்தாள் வித்யா. உனக்கே மன்னி, அவளை கட்டிக்கு போறவன் அக்கறையா கூட்டிண்டு வந்திருக்கான். தூக்கிண்டு கூட படி ஏறுமா. நீ வா, நாம படி ஏறலாம் என்றாள் ரேணுகா. போங்கத்த என்றபடி அவர்களுடன் சாதனாவும் படி ஏற ஆரம்பித்தாள். இந்த முருகன் சிலைக்கு கீழே நில்ல, உன்னை ஒரு போட்டோ எடுத்துடுறேன் என்றான் பிரகாஷ். வேண்டாமத்தா, தரிசனம் பண்ணிடுவோம் முதல்ல என்றாள் சாதனா. சொல்லிவிட்டு அம்மா அத்தையோடு சேர்ந்து கொண்ட அவளை பின்னாலேயே வந்த பிரகாஷ் கையை தொட்டு, கொஞ்சம் மெதுவாகத்தான் என்னோடு ஏறேன், எனக்கு உன்னோட கொஞ்சம் பேசணும், அதுக்காகத்தான் மெனக்கெட்டு வந்திருக்கேன் என்றான் சற்றே அதட்டலாக. மெல்ல அவனோடு சேர்ந்து படி ஏறிய சாதனா, ஒன்றும் பேச தோணவே இல்லையே அத்தான், சாரி என்றாள். அதான் டேலி என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்றது என்றான் பிரகாஷ். எப்போதாவது தனியே இருக்கும் சந்தர்ப்பங்களில் அவளை டேலி என்று அழைப்பான் பிரகாஷ். அவளுக்கு அப்படியே சிலிர்த்து போய்விடும். அன்றும் அவன் அப்படி அழைத்ததும் சிலிர்த்து போன அவள் மெதுவாக அவன் நீட்டிய கைகளை பிடித்து கொண்டாள். வாயால் தான் பேச வேண்டுமா? அன்பு கொண்ட நெஞ்சங்களானால் கண்களும் கைகளும் கூடத்தான் பேசும். மெல்ல படியேறி மேலே குகைக்குள் குடிக்கொண்ட குகன் கோவிலுக்குள் நுழைந்து விட்டனர். எப்போதுமே ஏற்படும் பிரமிப்பு இப்போதும் ஏற்பட்டது. எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான குகை! மேலிருந்து தொங்கியபடியே உறைந்திருந்த கற்கள் யாரோ ஒட்ட வைத்தது போல் தொங்கிக் கொண்டிருக்க, எத்தனை குளிர்ச்சியான இடம்! அங்கு பிரதிஷ்டையாக இருந்த முருகன் விக்கிரகமும் எத்தனை அழகு! மனிதன் உயரப் போகும்போதெல்லாம் தெய்வத்தின் புனித தன்மையை உணர வைக்கிறது இயற்கை. இந்த மலையும் குகையின் அழகும். ஏய் மனிதா, ஒன்றும் பேசாமல் இந்த மலையின் இந்த குகையின் தெய்வத்தின் புனிதத்தை உணர்ந்தால் போதும், நீயும் உயர்ந்து விடுவாய் என்று உணர்த்தும் இடம் அது. சாதனா, ஒரு பாட்டு பாட என்றாள் ரேணுகா. ஒரு மறுப்பும் சொல்லாமல் பாட ஆரம்பித்தாள் சாதனா. 10 மலை முருகன் பதம் பணிந்திட என்ன தவம் செய்தேன் என்று தொடங்கிய உசேனி ராக பாடல் அது. ரொம்பவும் அழகாக பாடினாள் சாதனா. ரொம்ப நன்னா பாடினடி ராஜாத்தி என்று ரேணுகா சொல்ல, பாட்டும் ரொம்ப அழகா இருக்கே, இதை எங்க கத்துண்ட என்று கேட்டாள் வித்யா. என்னோட சென்னை ஸ்கூல் மியூசிக் டீச்சர் மைதிலி சம்பத்துன்னு பேரு. அவங்க இங்க வந்தபோது தோணி எழுதின பாட்டு இது. அப்போ கத்து கொடுத்தா, அது இங்க வந்ததும் நினைவுக்கு வந்தது என்றாள் சாதனா. அடுத்து மேல் சந்நிதிக்கு போனார்கள். அங்கும் பனி வள்ளி தேவ சேனாபதே என்ற பாடலை அம்மாவும் பெண்ணும் பாட, பிரகாஷ் கூட எல்லோரும் ஆச்சரியப்படும்படி ஒரு திருப்புகழை ராகத்தோடு பாடினான். ரொம்ப நன்னா பாடுறப்பா என்றாள் வித்யா. பிறகு நால்வரும் அங்கிருந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து கொண்டார்கள். அழகாக 2 ஸ்டீல் பாத்திரத்தில் சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் வைத்து கரண்டியும் போட்டு மூடி வைத்திருந்தார்கள். பக்கத்திலேயே நொன்னைகளும் இருந்தன. என்ன இயற்கை அழகு! எத்தனை சுத்தமாக பராமரிக்கிறார்கள்! இங்கேயே இருந்து விடலாம் போல் இருக்கிறது என்றான் பிரகாஷ். நானும் மன்னியும் கீழே கொஞ்சம் கடைகள் பார்க்கிறோம், நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சுத்தான் வாங்களேன் என்ற ரேணுகா வித்யாவையும் அழைத்து கொண்டு படி இறங்க ஆரம்பித்தாள். ஒரு ஓரமாக உட்கார்ந்தார்கள் பிரகாஷும் சாதனாவும். நன்னா பாடுற சாதனா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்றான் பிரகாஷ். நீங்க கூட நன்னாத்தான் பாடுறீங்க, முறையா கத்துக்கலாமே, எங்க அம்மா நன்னா கத்து கொடுப்பா என்றாள் சாதனா. உங்க அம்மாவெல்லாம் வேண்டாமா, நீ கத்து கொடுத்தா நான் கத்துக்கிறேன். ஐயோ, கத்து கொடுக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்றாள் சாதனா. சரி, உனக்கு தெரியாட்டா போறது, எனக்கு நிறைய தெரியும், நான் சொல்லித்தரேன், நீ கத்துக்கோ. என்ன சொல்லித் தருவீங்க? என்னென்னமோ சொல்லித் தருவேன். நேரங்காலம் போறதே தெரியாம சொல்லி கொடுத்துட்டே இருப்ப, தெரியுமா? அப்போதுதான் சாதனாவுக்கு அவன் ஏதோ விஷயமாக பேசுவது புரிந்தது. சி, நீங்க ரொம்ப கெட்டவர் என்றாள் கொஞ்சலாக. நான் இப்போ ஏதாவது சொன்னனா கெட்டதா? நீயா ஏதாவது நினைச்சுக்கிறியே, நீதான் பேடு. சரி, பின்ன நீங்க என்னோட பேச வேண்டாம் என்று முகத்தை திருப்பி கொண்டாள் சாதனா. சாரி டாலி, வெரி சாரி. உன்னை போய் பேட் கேர்ள்னு சொல்வனா?
விளையாட்டுக்கு சொன்னேன். இதப்பா தப்பு, போட்டுக்கிறேன் என்று கன்னத்தில் போட்டு கொண்டான். ஐயோ, என்ன அத்தா இது என்று அவன் கையை பிடித்து கொண்டாள் சாதனா. அப்பாடா, இப்பவாவது என் கையை பிடிச்சுக்க மனசு வந்ததே என்று அவன் சொல்ல நறுக்கென்ற கையை விட்டு விட்டாள் சாதனா. அட ராமா, தப்பா எடுத்தே என்றான் பிரகாஷ். சற்று நேரம் புரியாமல் விழித்த சாதனா திரும்ப அவன் கையை பிடித்து கொண்டாள். தேங்க்ஸ் டா டாலி என்ற பிரகாஷ் சொல்ல, இதுக்குத்தான் தப்பா எடுத்தேன்னு சொன்னீங்களா என்றாள் சாதனா. அது புரிய இத்தனை நேரமாச்சா மக்கு என்ற பிரகாஷ் அவள் தலையில் செல்லமாக குட்டினான். வலிக்கிறது அத்தா என்று சிணுங்கினாள் சாதனா. சாரிடா, நீ பதிலுக்கு என் தலையில குட்டிடு என்று குனிந்தான் பிரகாஷ். இப்ப குட்டமாட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுண்டு பின்னாடி நன்னா திருப்பி கொடுக்குறேன் பாருங்க என்றாள். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுக்க போறியா? வெரி குட், அப்ப நான் விதவிதமா நிறைய தரேனே என்று பிரகாஷ் சொல்ல, ஆசைய பாரு என்றாள் சாதனா. ஆமாம் டாலி, எனக்கு உன் மேல எப்போல இருந்து எவ்வளோ ஆசை. அதுதான் மாமா உன்னை அடிச்சதும் எனக்கு தாங்கல. ரொம்ப வலிச்சுதா கண்ணா? இல்லத்தான், ரொம்ப அதிர்ச்சி, அவமானம். அப்பாவுக்கு அவளை பிடிக்கலங்கிறச்ச நானும் அவளை பத்தி பேசி இருக்க கூடாது. ஆனா மாசமா இருக்காளோ என்னமோன்னு எல்லாம் திருவேங்கட மாமா சொன்னதும் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நல்ல வேளை நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை யாராவது கோபமா பார்த்தா கூட தொலைச்சிடுவேன் என்றான் பிரகாஷ். அவ்வளோ ஆசைக்கு எனக்கு என்னத்தான் தகுதி இருக்கு என்றாள் சாதனா கண்களில் நீர் துளிர்க்க. ஒன்று தெரியுமா, அப்பா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கீழே வந்ததுமே என்னை கிட்ட கூப்பிட்டு, ரொம்ப சாரிடா, என் கண்ணோலியோ நான் உன்னை அப்படி அடிச்சிருக்க கூடாது, என்னை மன்னிச்சுக்கோமா என்றார். அதுக்கு நான், என்னப்பா நீங்க என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின உங்களுக்கு என்ன ஒரு அடி வைக்கத்தான் உரிமை இல்லையா? பரவாயில்லப்பான்னுட்ட. உனக்கு என் மீது கோபம் இல்லையேம்மா என்று என்னை அப்பா மறுபடியும் கேட்டார். எனக்கு கோபம் எல்லாம் இல்லப்பா, எனக்கு அவ மேலதான் ரொம்ப கோபம். கூடவே இருந்திருக்க, எனக்கு ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாம இப்படி எல்லாருக்கும் அவ பேர் உண்டாக்கிட்டாளேன்னு வருத்தம்தான். என்னை மன்னிச்சுக்கிடுப்பா, மன்னிச்சிடுங்கப்பான்னே. நான் அவரிடம் மறைச்சது என்ன தெரியுமா என்ற சாதனா கேட்க, என்ன என்றான் பிரகாஷ். இவர் மறந்துடுன்னு சொல்றாரே தவிர இவரும் மறக்கல. நம்ம யாராலையும் மறக்கவும் முடியாது. நான் தினமும் கடவுளை வேண்டிக் கொள்ளத்தான் செய்கிறேன். நிஜம்தான், நாம 2 பேருமே கல்பனா எங்க இருந்தாலும் அவன் நன்னா இருக்கணும்னு வேண்டிப்போம் என்றான் பிரகாஷ். கூடவே, நமக்காகவும் வேண்டிக் கொள்ளணும் பெண்ணே, தெரியுமோ இல்லையோ என்றான். என்னன்னு வேண்டிக்கணுமா? சாதனா என்னும் கிளி கொஞ்சியது. சீக்கிரமே நான் உன் கழுத்துல தாலியை கட்டணும், நாம 16 பெறணும். ஐயோ வழியறது. ஆமா டாலி, கியா மியான்னெல்லாம் அதுங்க கத்த, 4 பெரியவங்களும் தவிக்க, நாம ஜாலியா வெளியே போயிட நல்ல தமாஷாத்தான் இருக்கும் என்று சொல்ல கலகலவென்று சிரித்தபடி இறங்கினார்கள். அவர்கள் இருவரையும் பார்த்த பிள்ளையை பெற்றவள், எத்தனை சமத்து பாத்தியா என் பிள்ளை என்று பெருமையாக வித்யாவை பார்க்க, வித்யா சிரிக்க, என்னம்மா ஷாப்பிங் முடிச்சாச்சா என்று அசடு வழியை கேட்டு வைத்தான் பிரகாஷ். சாதனா, அம்மா ட்வின் டவர்ஸ்க்கு போய்விட்டு சரவண பவன்ல சாப்பிட்டுட்டு போகலாமா என்றாள் உற்சாகமாய். நேரம் ஆயிடுமா, வேண்டாம் என்றாள் வித்யா. அப்படின்னா நான் வரல, இங்கேயே இருக்க என்றாள் சாதனா. அம்மாடியோ, இத்தனை பிடிவாதம் பிடிச்சா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா என்றான் பிரகாஷ். சரி, கட்டுப்படி ஆரவனா, கட்டுப்படியா வேற ஆளை பார்த்துடலாமா என்றாள் ரேணுகா. இல்ல இல்ல, எனக்கு கட்டுப்படி ஆகும்மா என்றான் பிரகாஷ் சிரித்து கொண்டே. இப்போது இயல்பாய் முன் சீட்டில் பிரகாஷுடன் உட்கார்ந்தாள் சாதனா. எல்லோருமாய் வாய்க்கொள்ளா சிரிப்புடன் ட்வின் டவர்ஸை நோக்கி விரைந்தனர். ஆயிற்று. கல்யாணி சாந்தி மகளிர் இல்லம் வந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன. எல்லா விஷயமுமே அவளுக்கு அங்கு சௌகரியமாக இருந்தது, பிடித்தும் இருந்தது. வனிதாவிடம் நன்கு ஒத்து போயிற்று. வனிதாவுடன் டாக்டரிடம் சென்று வந்ததில் 55 நாள் கரு சரியாக வளர்ந்து வருகிறதென்று தெரிந்து கொண்டாள். இல்லம் வந்து 2-3 நாட்களிலேயே ஹிந்தி டியூஷன் எடுக்க ஆரம்பித்து விட்டாள். முதலில் ஆரம்பிக்கும் போதே 5 பெண்கள், 4வது 3வதும் படிப்பவர்கள் வந்தனர். இவளால் அவர்களுக்கு நன்றாக சொல்லிக் கொடுக்க முடிந்தது. மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவளுக்கும் சரோஜினிக்கும். இதனிடையில்
யாரிடமிருந்தோ வாங்கி வந்த +2 புத்தகங்களை வனிதா கொடுக்க அதற்கும் படித்து கொண்டிருந்தாள். இதெல்லாம் எத்தனை சௌகரியமாக போனாலும் மனதில் ரவி ஏன் இப்படி செய்தான், தான் திரும்ப அவனை எப்போதாவது பார்க்க போகிறோமா என்ற கேள்விகள் குடைந்து கொண்டேதான் இருந்தன. அப்பா அம்மாவை பற்றி கூட அவள் அத்தனை வருத்தப்படவில்லை என்று சொல்லலாம். அதுதான் 2 வருஷங்கள் அவர்கள் இல்லாமல் கழித்து விட்டாளே. சரி, உமா சேகருக்கும் ஃபோன் செய்து தன் இருப்பிடத்தை வேணுமானால் தெரிவித்து விடலாம். ஒருவேளை ரவி என்றாவது தன்னை தேடினாலும் தேடலாம் என்று தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. ஒரு நாள் துணிந்து சரோஜினியிடம் ஃபோன் செய்ய அனுமதி கேட்டாள். அவள் அனுமதியுடன் ஒரு மாலை பொழுதில் சேகருக்கு ஃபோன் போட்டாள். இவள் குரலை கேட்ட சேகர், நானா இருக்கியாமா? எங்க, உன் அம்மா வீட்டில் தானே இருக்க என்றெல்லாம் விசாரித்தான். இல்லைண்ணா, அவங்க எல்லாம் வீட்டை வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நான் ஃபோனில் அவங்களோட பேச முயற்சி செஞ்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன தலை மொழிகிட்டதா சொல்லிட்டாரண்ணா என்றாள். ஐயோ, சரியா தெரிஞ்சுக்காம உன்னை அனுப்பிச்சிட்டனே. நான் அழகா தப்பு பண்ணிட்டம்மா. இப்போ எங்கம்மா இருக்க? அண்ணா, உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படித்தவங்க இன்னும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்பாவை பற்றி கவலைப்படலை. இங்கே ஒரு நல்ல மகளிர் இல்ல தலைவி எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க கூட இருக்க. என் பிறந்த வீட்டில் கூட நான் இத்தனை நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. அத்தனை நன்னா என்னை பார்த்துக்கிறாங்க அண்ணா என்றாள் கல்பனா. ரவி விஷயம் என்னென்ன ஆச்சு? ஆஃபீஸ்ல இருந்தோ அந்த ரவுடி கும்பலோ அவரை தேடி வந்தாங்களா? அவர் என்ன தேடி அங்கே வந்தாரா? அவர் எப்படி இருக்கார் என்று சரமாரியாக கேள்வி கேட்டாள். அம்மா, நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்லைதான் என்றான் சேகர். எல்லாம் என் விதி, போகட்டும். எப்படியானாலும் என் ஃபோன் நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு தரேன். எப்போதாவது அவர் வந்து என்னை தேடினா என்ன பண்ணுவீங்க என்று சொல்லி தன் ஃபோன் நம்பரை கொடுத்தாள். அப்புறம் உமா அண்ணி எப்படி இருக்காங்கண்ணா என்று விசாரித்தாள். வெளியே போயிருக்காம்மா, அவன் நல்லா இருக்கா. டாக்டர் கிட்ட ரெகுலராக செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றான் சேகர். அண்ணா, உங்களையும் உமா அண்ணியையும் என் ஆயுள் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு எத்தனை உதவிகள் பண்ணீங்க, எத்தனை அன்பும் அக்கறையும் காட்டினீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்லம்மா, ஏதோ எங்களால் முடிஞ்சதை செய்தோம். ஆனால் என் வருத்தம் எல்லாம் உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுத்தேன்னு தான். அதுவும் நாங்கள் பண்ணி வச்ச கல்யாணம் இப்படியா முடியணும்? எது எப்படி இருந்தாலும் நீ மட்டும் மனசை தளர விடாதம்மா. நம்பிக்கையோடு இருமா. உனக்கு நல்ல காலம் நிச்சயம் பிறக்கும். டேக் கேர் என்று சொல்லி போனை வைத்து விட்டான். சேகருடன் பேசிய பிறகு அவளுக்கு ரொம்பவே துக்கமாக இருந்தது. ஒரு பாட்டம் அழுது தீர்த்தாள். நல்ல வேளையாக அந்த சமயத்தில் சரோஜினி ஆபீஸில் இல்லை. அதன் பிறகு மனசு சற்று லேசானது போல் இருந்தது. பிறகு தியானம் செய்தாள். சற்று அமைதியானாள். அதன் பிறகு கூடுமான வரையில் தன் பழைய வாழ்க்கையை நினைப்பதையே தவிர்த்தாள். அதை பற்றிய எண்ணம் வரும்போது பிரார்த்தனை கூடத்தில் உட்கார்ந்து பாடுவாள். ஏதேனும் நல்ல புத்தகங்களை படிப்பாள். மாதங்கள் நல்ல விதமாகவே கழிந்தன. டாக்டர் எப்படி சொன்னாரோ அப்படியே செக்கப்பிற்கு போய் வந்தாள். அது ஒரு பொதுவான இல்லம்தான் என்றாலும் இவளுக்கு இரவில் பால், அவ்வப்போது சத்துள்ள பழங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சரோஜினி சொல்லி இருந்தாள். காஃபியோ டீயோ தங்கள் ரூமில் போட்டுக்கொண்டு சாப்பிட சாப்பாட்டு கூடத்திற்கே போய் விடுவார்கள். தன் உள்ளத்தில் அவ்வப்போது எழும் உளைச்சலை தவிர மற்றபடி கல்பனா சாதாரணமாகவே இருந்தாள். நாட்கள் மாதங்களாகி அவையும் ஓடின. வயிறு தெரிய ஆரம்பித்து விட்டது. அன்று தன் கட்டிலில் சோர்ந்து படுத்து கொண்டிருந்தாள் கல்பனா. மதியமாகிவிட்டது. காலையிலும் டிஃபன் சரியாக சாப்பிட பிடிக்காமல் 2 இட்லி சாப்பிட்டதும் எழுந்து வந்துவிட்டாள். வாசல் கதவை தட்டும் சப்தம் கேட்கவும் மெதுவாக எழுந்து கதவை திறந்தாள். வேகமாக நடக்காதே, அனாவசியமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்று அவ்வப்போது வனிதா, பார்வதி எல்லோரும் சொல்லிக் கொண்டேதான் இருப்பார்கள். வாசலில் பார்வதிதான் நின்றிருந்தாள். கையில் சின்ன கூடையில் பாத்திரங்கள். வாங்க ஆண்டி என்று வரவேற்றாள் கல்பனா. என்னம்மா ஆச்சு, நீ ஏன் சாப்பிட வரல என்று கேட்டாள் பாரு. எனக்கு ஒண்ணுமே சாப்பிட தோணல ஆண்டி என்றாள் கல்பனா. அன்று வனிதா சரோஜினி இருவருமே பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர் மீட்டிங் என்று காலையிலேயே கிளம்பி போயிருந்தார்கள். அவர்கள் திரும்பி வர மாலையாகிவிடும். இன்னைக்கு வனிதா மேடம் இல்லைன்னு நீ சாப்பிட வராமையே இருந்துடுவியா
அதுக்குத்தான் நானே சாப்பாடு எடுத்துண்டு வந்திருக்கேன் என்றாள் பாரு. இல்ல ஆன்ட்டி, எனக்கு சாப்பாடு வேண்டாம் போல இருக்கு. நல்லா இருக்கே நீ சொல்றது. பசி உனக்கு இல்லாட்டாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்கு இருக்காதா? அதுக்காவது நீ சரியா சாப்பிடணும். பெண்ணே, இத பாரு கல்யாணி, நான் சூடா ரசம் சாதம், மோர் சாதம், கீரை இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்க. நீ சாப்பிட்டுட்டு தான் ஆகணும். நீ சாப்பிடு. நான் ஒரு கதை சொல்றேன். போங்க ஆன்ட்டி என்று சிணுங்கினாள் கல்பனா. இல்லாட்ட நான் ஊட்டி விடட்டுமா என்று பாரு கேட்டதும் கல்பனா சாப்பிட ஆரம்பித்தாள். நீங்க சாப்பிட்டுட்டீங்களா ஆன்ட்டி என்று கேட்டாள் கல்பனா. இல்லம்மா, என்னைக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிடாம நான் சாப்பிட்ருக்கேன். நீ சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிட்றேன் என்றாள் பாரு. உடனே மளமளவென்று சாப்பிட்ட கல்பனா, நான் சாயந்தரம் வந்து இதையெல்லாம் அலம்பி கொடுக்குறேன் ஆன்ட்டி என்று சொன்னவள் திரும்ப படுக்கையில் சாய்ந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.